தளபதி விஜய்க்கு அடுத்தடுத்தடுத்து ஏதாவது பிரச்சனை இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவர் கூட இருக்கிறவங்களும் அவருக்கு குழிப்பறிக்கிறாங்களோன்னு தோணுது. ஏன்னா ஒரு இடத்துல 51 வயசுன்னு கொடுத்துருக்காங்கன்னா, இன்னொரு இடத்துல 52 வயசுன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு இடத்துல வந்து அவர் மேல ஏதோ 2 கேஸ்ன்னு கொடுத்துருக்காங்கன்னா, இன்னொரு இடத்துல 2 கேஸ் இல்லைன்னு கொடுத்துருக்காங்களாம். இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஆஃபீஸ் மிஸ்டேக். ஒரு அட்வொகேட் கரெக்டாக பண்ணணும். இதை வந்து விஜய் என்ன பண்ண முடியும்? விஜய் வந்து அவர் வந்து ஒரு தலைவர். அவர் கீழே இருக்கிறவங்க தான் இது பண்ணணும். இப்போ கீழே இருக்கிறவங்க தான் வந்து குழி பறிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். இந்த மாதிரி ஒரு இதனால வந்து அவர் வேட்பாளர் இதை வந்து ரத்து பண்றாங்கன்னா, அதுலேயும் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட பங்கு இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஸோ உள்ள இருக்கிறவங்க கரெக்டாக கொடுத்துருக்கணும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உள்ள இருக்கவங்க கரெக்டாக கொடுக்கல அப்படின்னா, இங்க இருக்கிறவங்க வந்து ஒரு நாள் வந்து திருத்தத்துக்காவது கொடுத்துருக்கணும். இது மாதிரி என்ன சார் இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி திருத்தத்துக்குள்ள இது. ஏன்னா ஹீ இஸ் நியூ டு திஸ் பிளேஸ். இப்போ ஸ்கூலுக்கு எல்கேஜியில் ஒருத்தர் புதுசாக போறாங்க. போகும்போது நம்ம அழுதுட்டு தான் போறோம். ஐயோ அம்மா அப்பா விட்டு, அப்போ டீச்சர்ஸ் தான் கூப்பிட்டு அணைச்சி இது பண்றாங்க. ஸோ அவர் அரசியல்ல ஒரு எல்கேஜி தான் ஆகுது. ஏன் அவர் வந்து நல்ல முன்னேறி வரதுக்குள்ள வாய்ப்பை வந்து தேர்தல் அதிகாரி அங்க இருக்க ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஏன் அதை பண்ணக்கூடாது? இதே மாதிரிதான் விஷால் வந்து போன எலெக்ஷனும் அதுக்கு முந்தின எலெக்ஷன்ல வந்து வடசென்னையில ஏதோ ஒரு தொகுதியில போட்டாரு. ஏதோ ஒரு மிஸ்டேக்னு சொல்லி தள்ளுபடி வச்சுட்டாங்க. அந்த மாதிரி இளைஞர்கள்லாம் வரதுக்கு வந்து சப்போர்ட் தான் பண்ணும். அவங்கெல்லாம் வந்து அரசியல் பலம்லாம் இருக்காது. அவங்க வந்து மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதை வந்து வரவேற்கணும். அதை தான் வந்து நான் இது பண்றேன். ஸோ விஜய் பண்ணது அவங்க கட்சியில் இருக்கிறவங்க யாரோ குழி பறிக்கிறாங்களோ என்னமோ அதை அவர் வந்து கண்டித்து மாற்றணும். ரெண்டாவது அரசாங்கமும் இதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். அவங்க டப்புன்னு வந்து அப்பாடா முடிஞ்சு போச்சுடா அப்படின்னு ஒரு பெரம்பூர்லையோ இல்லாட்டி திருச்சி ஈஸ்ட்லேருந்து ஒரு பேர் எடுத்துடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி உள்ள தவறு நடக்கிறதுக்கு தேர்தல் அதிகாரிகள் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கணும். அவங்க திருத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அதான் என்னோட சிந்தனை. வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டு தமிழகம்.